சாமி, நீ யாரு என்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒன்ன முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க. அதனால நான் அப்படியே கூப்பிடுறேன். முருகா, எப்படியோ நான் உன்கிட்ட வந்துட்டேன்பா. கொஞ்சம் லேட்டு தான், கொஞ்சம் என்ன ரொம்ப லேட்டு. நம்பிக்கை வர்றதுக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் இருக்கிற. ஆனா நான் தான் உன்ன பாக்குறதுல எப்படி விலகி போயிடுவேன். என்னடா அந்த பையன் திடீர்னு வந்து நம்ம கிட்ட கதை விடுறானேன்னு பாக்குறீங்க. நானா இங்க வரல, நம்ம ராணி இல்ல ராணி நேற்று ராத்திரி இந்த குடிப்பழக்கத்தை உன்னால விடவே முடியாதான்னு கேட்டான். அவ என்னைக்குமே அப்படி கேட்டதில்ல. என் மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. காலையிலே வந்து உன்கிட்ட வேண்டிக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் ரொம்ப லேட். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுட்டேன். இனிமே ஓ மேல ஆணையா நான் குடிக்க மாட்டேன். நீ உங்க அப்பனுக்கே புத்தி சொன்னியாமே, எனக்கும் புத்தி சொல்லி உன் பக்கத்திலேயே வச்சுக்கப்பா. இதை தவிர உனக்கு நான் அதை செய்யறேன், நீ எனக்கு இதை செய்யணும் உன்கிட்ட வியாபாரம் பேசுறதுக்கு நான் வரல. நான் படிக்க தெரியாதவன்ப்பா.